ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ரெட்டத்தலை படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை ஒரே லைனில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, தான் நேசிக்கிற தன்னுடைய காதலி தன்னை விட பணத்தை தான் அதிகமாக நேசிக்கிறா. அதனால் அந்த பணத்தை எப்படியாவது நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தவறான வழியை சூஸ் பண்ணுற படத்துடைய கதாநாயகன். இதன் விளைவாக அடுத்தடுத்து அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தில் ஆசைதான் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி புத்தருடைய பொன்மொழியை சொல்கிறதுக்காகவே, அப்படி ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறதுக்காகவே இப்படி ஒரு படத்தை இந்த டீம் எடுத்திருக்கு. இந்த படத்தில் உண்மையை சொல்லணும்னா, கதைக்களமாக பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ்னு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கதைக்களம் தான் இது. இருந்தாலும் இவங்க கொடுத்த இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில், இந்த சர்ப்ரைசிங் விஷயங்களில் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. அது நான் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். பொதுவாகவே அருண் விஜய் படங்களை பார்க்கும்போது எனக்கு முதல்ல ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னா, அவர் எப்படி சார் இன்னமும் எங்கே அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறாப்ல அப்படிங்கிற அந்த மேட்ரு தான். அந்த அளவுக்கு இந்த படத்துலையும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காப்புல. அவர் போக சித்தி இதானி ஆகட்டும், தானியா ரவிச்சந்திரன் ஆகட்டும், யோகி சாமி ஆகட்டும், ஹரிஷ் பராடி ஆகட்டும், நம்ம ஜான் விஜய் ஆகட்டும்னு சொல்லி மற்ற ஆர்டிஸ்ட்டும் அவங்கவுங்க சப்போர்ட்டிங் காஸ்ட்லையும் என்னென்ன கொடுக்கப்பட்டதோ அதை நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். அதே மாதிரி இந்த படத்தில் அந்த கண்ணம்மான்னு சொல்லி முதல்ல ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டு ஆகாவோகோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ, பட் ஒரு மாதிரி பெப்பி நம்பர் நல்லா தான் இருந்தது. அது பின்னாடி சீன்ஸோட விஷுவலாக பார்க்கும்போது அந்த பாட்டு ஓரளவு க்யூட்டாக நல்லா தான் இருந்தது. என்ன ஒன்று, நம்ம சாம்சிஎஸோட மியூசிக்கில் இந்த ஒரு பாட்டை விடுங்க, இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக ஒரு சில விஷயங்கள் நீட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம ராட்சசன் படத்துடைய தீம் பிஜிஎம் இருக்கு இல்லையா, அதனுடைய வாடை ஹெவியாக அடிக்குது ஒரு 1-2 இடத்துல. அதை நான் சொல்கிறதோடு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் ஆக்சுவலாக பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட், ஆனால் வீக்கான ரைட்டிங்கு, அதே நேரத்தில் ரொம்ப சுமாரான ஒரு மேக்கிங். இது ரெண்டுலையும் தான் இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் இந்த டீம் கோட்டை விட்டுருச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. இவங்க த யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் படத்தில் வர்ற கைசர் சூசை மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு இடத்துல கொண்டு வரணும் சார் அப்படின்லாம் எல்லாம் நினச்சதெல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த மாதிரி ஒரு சில சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ் வரும்போது அது அட்டியங்கப்பா என்னங்க அது அப்படின்னு எந்த ஒரு அந்த வாவ் ஃபீலிங்கையும் விடாமல் அதுவும் என்னமோ அடுத்த சீனாக கடந்து போயிடுது. அதுதான் பிரச்சனையே. எந்த ஒரு காட்சியும் ஒரு பெரிய இம்பேக்டை நமக்குள்ளே கடத்தவே இல்லை. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கதையில் ஒருத்தவர் கெட்டவராக இருக்கலாம், கதை ஃபுல்லாக வர்றவங்க அத்தனை பேருமா கெட்டவங்களா இருப்பாங்க. அப்படித்தான் எல்லா கதாபாத்திரங்களும் எழுதப்பட்டிருக்கு. எல்லா கதாபாத்திரங்களுக்குமே கம்ப்ளீட்டாக ஒரு நெகட்டிவ் ஷேடு ஒன்று இருக்குது. அதனால யாருமே ஒரு மொத்த படத்துலையுமே நல்லவங்க கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதனாலேயே ஐயோ இவருக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுங்க, ஐயோ இவர் எப்படியா ஜெயிச்சிருந்துங்க அப்படின்னு எந்த கதாபாத்திரத்து மேலேயும் நமக்கு ஒரு பரிதாபமோ பச்சாதாபமோ வரவே மாட்டேங்குது. அட போவாங்க, எப்படி இருந்தாலும் கடைசியில் அடிச்சுட்டு தான் ஜாக போகிறாங்க அப்படிங்கிற லெவலில் தான் இந்த படத்தை நம்ம உட்காந்து பார்க்குறோம். இதுதான் முக்கியமான பிரச்சனை. இதனால தான் நமக்கு அந்த ஒரு பர்சனலாக ஒரு கனெக்ட் அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு. இன்னொரு பக்கம் படத்தில் யோகிசாமி அவர் தான் ஒரு வில்லனாக வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவரெல்லாம் தனியாக இவர் ஒரு பெரிய பவர்ஃபுல் வில்லனுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே நமக்கு வரல. காரணம் என்ன, படத்தில் தான் நான் சொல்லிட்டேனே, அத்தனை கேரக்டரும் வில்லியாக தான் இருக்கும். அப்புறம் என்கிட்ட அவர் மேலே மட்டும் தனியாக இவர் கேரக்டர் நல்லா இருக்குங்க அப்படின்னு நமக்கு தோணும். இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்க கேரக்டர்லாம் பெருசாக, அவர் கேரக்டர் பெருசாக எழுதவே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. ஜான் விஜய் உள்ள வரக்கூடிய கதாபாத்திரம் இருக்கே, அது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல். எனக்கு தெரிஞ்சு நம்ம கேப்டனை விட அதிகமாக போலீஸ் வேஷம் அவர் தான் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். எந்த படத்தில் வந்தாலும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராகவோ இல்லை போலீஸ் ஆஃபீஸராகவோ தான் வர்றாப்புல. அதுவும் கரப்டட் காப்பாக தான் அவர் எப்பயுமே காசு பண்ணுவாங்க. அப்படி ஒரு கதாபாத்திரத்தான் இந்த படத்துலையும் வர்றாப்புல. ஆனால் அவர் உள்ள வரக்கூடிய அவருடைய மொத்த போர்ஷனுமே டபுள் மீனிங் தான். சென்சாரில் சரமாரியாக கத்திரி போட்டிருக்காங்க. உள்ள அவர் பேசுகிற பாதி வார்த்தை மியூட் ஆகி தான் இருக்குது தேட்டரில். அந்த அளவுக்கு அதிலையும் நம்மளால் யூகிக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க அவர் என்னென்ன வார்த்தையை பேசினாருன்னு. அந்த அளவுக்கு ஹெவியாக டபுள் மீனிங் வசனங்கள் இந்த படத்தில். என்ன ஒன்று, நான் சின்ன வயசுலேருந்து வழக்கமாக ஏன்டா கேட்குறவன்லாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் ஒன்று சின்ன வயசுலேருந்து பசங்க சொல்லுவாங்க. நான் அப்படி தான் இவ்வளோ நாள் அந்த வசனத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் ஜான் விஜய் புதுசாக ஒரு வசனத்தை சொல்லியிருக்காப்புல இந்த படத்தில். ஏன்டா கேட்குறவன் கேனையனா இருந்தா கேத்ரினா கைஃபு கோட்டா சீனிவாசராவ் ஒய்ஃபான் அப்படின்னாப்புல. அடேங்கப்பா என்ன ஒரு வசனம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அந்த வசனம். இன்னொரு பக்கம் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சில கதாபாத்திரங்கள் திடீர்னு மலையாளத்தில் பேசுது, ஒரு சில கதாபாத்திரங்கள் திடீர்னு தெலுங்கில் பேசுது. ஆனால் அட என்ன விடுங்க, நானும் அது இந்த மாதிரி லாங்குவேஜ் படங்கள்லாம் ஏதோ சப்டைட்டில் வச்சு அங்கங்கே பார்க்குறேன், சப்டைட்டிலே நோட் பண்ணலை அப்படின்னா கூட, இல்லைன்னா கூட ஏதோ அவங்க பேசுகிறத வச்சு அறவரையாக தெரியும். அதான் நூற்றுக்கணக்கான படங்கள் பார்க்குறோம் இல்லையா. ஆனால் சாதாரண கிளீன் ஸ்லேட் தமிழ் ஆடியன்ஸுக்கு, ஒரு லேமன் ஆடியன்ஸுக்கு திடீர்னு தெலுங்கில் பேசுறது, திடீர்னு மலையாளத்தில் பேசுறதுனா கீழே எந்த சப்டைட்டிலும் இங்கிலீஷ்லையும் போடலை, தமிழ்லையும் போடலை. அப்போ என்னென்ன அந்த கதாபாத்திரங்கள் அந்த டைமில் சொல்ல வருது இல்லை பேசுது, அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் என்ன அப்படிங்கிறது ஒரு லேமன் ஆடியன்ஸுக்கு என்ன புரியும், என்ன தெரியும்?
இதுவும் ஒரு பிரச்சனை. இதை தாண்டி இந்த படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸும் உள்ள இருக்கு. ஆனால் அதை நான் சொல்லணும் அப்படின்னா ஸ்பாயிலராக ஒரு சில விஷயங்களை சொல்லித்தான் அதை நான் வந்து அந்த காட்சி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால அதெல்லாம் தேவையே இல்லை, விடுங்க. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் தான், பட் சொல்லப்பட்ட விதத்தில் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு படமாக போச்சு இந்த ரெட்டத்தலை. அடல்காரனை பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக எந்த ஒரு காட்சியும் கிடையாது. ஆனால் நான் சொன்ன மாதிரி ஜான் விஜய் உள்ளே வந்தாலே டபுள் மீனிங் டைலாக்ஸ் தான். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதனாலேயே இந்த படம் UA 16+ தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.